அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, விநாயகர் வழிபாடு தாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றால் அது விநாயக பெருமான் தான். வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கும் சரி, சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செய்யும் வேலையில் மன திருப்தி இல்லை, கை நிறைய வருமானம் இல்லை, சிறப்பான வேலை கிடைத்தால் நல்லது என்று நினைப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செய்யும் தொழில் விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, மனக்கசப்போடு ஒரு தொழில் செய்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் தொழிலில் உங்களுக்கு நிறைய ஆர்வம் ஏற்படும். மன நிம்மதியோடும் திருப்தியோடும் உங்களுடைய தொழிலை நீங்க செய்ய தொடங்குவீங்க. ஆக மொத்தம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, இஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பீர்கள். அதற்கு உண்டான பிள்ளையார் வழிபாடு தாங்க இது. புதன்கிழமை இந்த மாலையை விநாயகருக்கு கட்டி போடுங்க. என்ன மாலை என்று நான் சொல்றேன். கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா, அந்த கற்பூரவள்ளி இலையை ஒரு மாலையாக நீங்கள் கட்டி விநாயகருக்கு போடணும். அது 21 இலையை பறிச்சுக்கோங்க. அது நல்ல தண்ணீரில் கழுவி மஞ்சள் நிற நூலால் மாலையாக கட்டி விநாயகருக்கு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே சரியாகும் என்பது நம்பிக்கை. ஒரே ஒரு புதன்கிழமை இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த மாலையை கட்டி அரச மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும் பிள்ளையாருக்கு கூட உங்க கையாலே நீங்க கொண்டு போய் போடலாம். அந்த கற்பூரவள்ளி இலை கடையில கிடைக்காது, நிறைய வீடுகள்ல தொட்டியில வளர்த்து வச்சிருப்பாங்க. அந்த தொட்டியில 21 இலைகளை பறிச்சு நீங்க மாலையாக கட்டலாங்க. இந்த இலை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? 21 செவ்வாழை பழம் வாங்கி கொள்ளுங்க. அதை கொஞ்சம் தடினமான கயிறால் மாலையாக கட்டி பிள்ளையாருக்கு செலுத்துவதன் மூலம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அனைத்தும் தீரும். ஆனால் இந்த செவ்வாழை பழத்தில் நீங்க மாலையாக போட வேண்டும் என்றால் தொடர்ந்து 21 வாரம் புதன்கிழமை செவ்வாழை பழத்தை கொண்டு பிள்ளையாருக்கு மாலை போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க செவ்வாழை பழம் தான் மாலையா போடுறீங்கன்னா 21 புதன்கிழமை நீங்க கொண்டு போய் போடணுங்க. 21 வாரம் புதன்கிழமையில நீங்க செவ்வாழை பழத்தை கொண்டு போய் பிள்ளையாருக்கு மாலையாக போட்டு ஒரு விளக்கேற்றி வைக்கணும். அதே நீங்க கற்பூரவள்ளி இலைய மாலையா போடுறீங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு வாரம் செய்தாலே போதும். ஏன்னா கற்பூரவள்ளி இலைக்கு அதில் சக்தி நிறைய இருக்கு. அதனால அது ஒரு வாரத்திலேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த 2 வழிபாடுகள்ல உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி வரலாம். விநாயகர் ரொம்ப மிக மிக எளிமையானவர். தூய்மையான மனதோடு உண்மையான பக்தியோடு அவர் முன்பாக போய் நின்று 3 தோப்புக்கரணம் போட்டு உங்கள் பிரச்சனைகளை சொன்னாலே போதும், அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதிலும் மேல் சொன்ன இந்த 2 பரிகாரங்களை செய்து வேண்டுதல் வைத்தீர்கள் என்றால் சொல்லவே வேண்டாம், சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். கேட்ட வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க. இன்னொரு தடவை சொல்றேன், மறுபடியும் என்னடா இவ சொல்றாலே நீங்க நினைச்சுக்காதீங்க. செவ்வாழை பழம்னா 21 புதன்கிழமை, கற்பூரவள்ளினா ஒரே ஒரு வாரம் நீங்க செஞ்சாலே போதுங்க. இதோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.